கிணத்த காணோம். யோகி பாபு, ரேச்சல் ரெபகா, ஜார்ஜ் மரியம் இவங்கலாம் நடிச்சு சுரேஷ் சங்கையா டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கிணத்த காணோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, யோகி பாபு வசிக்கக்கூடிய அவரோட ஊர்ல வந்து பல வருஷமாவே தண்ணி பஞ்சம் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சொட்டு மழை பெய்ய மாட்டேங்குது. மழை பெஞ்சு பல வருஷம் ஆகி போச்சு. அவங்க ஊர் மக்கள் எல்லாமே விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. விவசாயம் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க நிறைய பேர் வந்து வேற ஊர் குடியேறிடுறாங்க. இந்த ஊர் செட் ஆகாது அப்படின்னு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வந்து ஒரு பொண்ணு எடுக்கிறதோ பொண்ணு கொடுக்கறதோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே வேணாம். அவங்க ஊர்ல தண்ணி இல்ல, விக்கிதான் சாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் அந்த ஊர் மேல வந்துருச்சு. இவங்க எல்லாருமே என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. பூஜை, நமக்கு வந்து சாமி குத்தமா இருக்கு அப்படி இப்படி என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்றாங்க. அப்படி எது பண்ணியுமே அவங்க ஊர்ல வந்து நல்லது நடக்க மாட்டேங்குது. ஒரு சொட்டு மழை பெய்ய மாட்டேங்குது. இப்படி இருக்கிற இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கிணறு வெட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிணறு வெட்டுறப்ப ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பிடுது. அது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரையுமே மொத்தமா ஊரை விட்டு வெளியே அனுப்புற மாதிரியான ஒரு பிரச்சனை, ஊரே காலி பண்ற மாதிரியான ஒரு பிரச்சனை கிளம்புது. அந்த பிரச்சனைய இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணாங்களா பண்ணலையா, உண்மையாவே இவங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊர்ல போய் அவங்களோட வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்களா, இல்ல இதே ஊர்ல இருந்தாங்களா, இதே ஊர்ல இருக்காங்க அப்படின்னா தண்ணி இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஊர்ல மழை பெஞ்சுச்சா பெய்யலையா, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கிணத்த காணோம். படம் ஒரு சின்ன படமா இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்ல படம் பார்த்த சாட்டிஸ்பாக்சன் தான் இருக்கு. ஏன்னா படத்துல யோகி பாபு, ரேச்சல் ரெபகா, ஜார்ஜ் மரியம் இப்படி சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் படத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட யோகி பாபு ஓகே, அவர் என்னனாலும் என்ன கேரக்டர் கொடுத்தா ஓன் ஸ்டைல பண்ணிடுவாரு ஓகே. ஆனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, ஒரு சீன் 2 சீன் வரக்கூடியவங்க கூட அந்த யதார்த்தமா வச்சிருக்காங்க. ஒரு சினிமா, ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொனன்சியேஷன், ஒரு டயலாக், ஒரு வசன உச்சரிப்பு அப்படிலாம் இல்லாம யதார்த்தமா இருக்கு. அவங்க ஸ்லாங்ல எப்படி பேசுவாங்க, இப்ப கேமரா இருக்கிறப்ப நம்ம எப்படி பேசுவோம், அதே கேமரா இல்லாத எப்படி பேசுவோம், அதே மாதிரி யதார்த்தமா இருக்கு எல்லா நடிப்பும். இது வந்து பெரிய ஆர்டிஸ்ட் வந்து படத்துல இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆர்டிஸ்டான யோகி பாபுல இருந்து ஒரு சீனுக்கு வர சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும் அது ஈக்குவலா இருக்கு. எந்த இடத்துலயுமே இவங்க நடிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இது என்ன பச்சையா தெரிஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்லாம் இல்ல. அவங்க நடிப்பு யதார்த்த சினிமாவா, அந்த கதாபாத்திரம் எப்படி பேசும், அந்த கதாபாத்திரம் எப்படி அவர் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பயங்கரமா பண்ணிருக்காங்க. அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர், இந்த படத்தோட மியூசிக் ஸ்கோர், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேணும் அப்படிங்கிறத மியூசிக் டைரக்டர் வந்து பயங்கரமா பிடிச்சி அதை போட்டிருக்காரு. எந்த இடத்துலயுமே அது ஓவர் டோஸ் ஆகும், ஓவர் அப்படிலாம் இல்ல. அந்த படத்துக்கு தேவையான அந்த சீனை, அந்த மூட எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த படத்துக்கு தேவையான ஒரு நீட்டான மியூசிக்கை கொடுத்துருக்காரு. படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான டோன்ல தான் போகுமா அப்படின்னா அது கிடையாது. படம் வந்து ஓப்பனிங்ல நிறைய இடங்கள காமெடி, யோகி பாபு பண்றக்கூடிய எல்லா காமெடியுமே பயங்கரமா ஒர்க் ஆகுது. யோகி பாபுலாம் தான் சொல்றோம்ல, யோகி பாபு ஒரு ஒரு சரியான பிளேஸ புடிச்சிட்டாரு தமிழ் சினிமால. என்ன காமெடி அடிச்சாலும் அந்த காமெடி ஒர்க் ஆகுது. அதே கேரக்டர் அப்படியே ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த கேரக்டரோட ஆர்க் லைட்டா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சீரியஸா அந்த கேரக்டர் போகும். அதையுமே அப்படி ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்கள காமெடியா உள்ள வருவாரு, காமெடி எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஒரு சில படங்கள கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணியிருக்காரு, அது போகும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த கேரக்டர் அப்படியே மாறி கொஞ்சம் சீரியஸா போறது எல்லாமே, நீ ஒரு மகா நடிகையா, உன்னால என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிதான். உனக்கு என்ன வேணும், டைரக்டர் என்ன கேட்கிறாரு, காமெடியா ரைட்டு, இல்ல எமோஷனலா ரைட்டு அப்படிங்கிற மாதிரியா ஒரு தரமான ஒரு மகா நடிகன் தான் ரேச்சல் ரெபக்கா. அவங்களுமே அவங்க வரக்கூடிய படங்கள் அவங்க சின்னதா வந்தாலுமே அவங்களோட நடிப்பு வந்து அந்த கேரக்டருக்கு எந்த அளவு அவங்க பயங்கரமா ஒரு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அது பயங்கரமா பண்றாங்க. அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அது இதுலயுமே நம்ம பார்க்க முடியும். இந்த படத்துலயுமே எப்பவும் போல மரியம் ஜார்ஜ் அவரோட யூஸ்வலா அவரோட மேனரிசம், என்னையா பண்ற அப்படிங்கிற அந்த மேனரிசம் எல்லாமே இதுலயுமே இருக்கு. படத்தை இந்த எதிர்பார்ப்புல பாத்தீங்க அப்படின்னா படம் நிச்சயமா பிடிக்கும். படம் வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட் அப்படி ஆகா ஓகோ அதெல்லாம் இருக்காது. அது மாதிரி படத்தை தாராளமா குழந்தைங்களோட பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே நீங்க கொஞ்சம் பயப்படுற மாதிரியோ குழந்தைங்களுக்கு காமிக்கலாம் அந்த சீன்லாம் இல்ல. படம் நீட்டான ஒரு படம். தைரியமா உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களா கூட்டு போய் உட்காந்து படம் பார்க்கலாம். படம் இந்த எதிர்பார்ப்புல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடி நான் அப்படி எதிர்பார்த்தேன் ப்ரோ, படத்துல ஓப்பனிங்ல யோகி பா 10 பேர் அடிப்பாரு ப்ரோ அப்படி எப்படின்னா கண்டிப்பா நீ வருங்காலங்கள் அடிப்பாரு, அதை நீ பாரு ப்ரோ அப்படிங்கிற ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்ல தோணுது. படம் உங்க நியர்பை தியேட்டர் அவைலபிளா இருக்கும். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளா நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பார்த்த ஒரு படம் தான். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.